ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம வஞ்சரம் மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதை நெய் மீன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் தான், ஆனால் அந்த அளவுக்கு இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. விலை அதிகம் அப்படிங்கிறதுனால வாங்காமல் விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்கிறதுனால இது ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப சிறந்தது. இதில் இது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரீடிங் ஸ்கில்ஸ், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமாகும். இப்போ நான் வஞ்சரம் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய தக்காளின்னா 1 போதும். அப்புறம் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1/2 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 அல்லது 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ என்னெல்லாம் மசாலான்னு பார்க்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் போட்டு சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப முருகலாக பொரிக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக பொரிச்சா போதும். 5 மினிட்ஸ் பொரிச்சா போதும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ மீன் வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். ரொம்ப முருவலாக பொரிக்க வேண்டாம், லைட்டாக பொரிச்சு எடுத்தால் போதும். அப்புறம் அந்த மீன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கணும், பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஜிஞ்சர் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் தக்காளி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் தக்காளியும் லைட்டாக வதங்கினதும் அதில் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் லைட்டாக வதங்கினதும் அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்றாவே ஆட் பண்ணணும். எல்லாம் ஒன்றாவே கொட்டிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரை வதக்கணும். அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மறுபடியும் வதக்கி விடுங்க. இப்போ அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கணும், கொதிக்க வைங்க.
கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவியும் ஃபிஷ்ஷும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் 1/4 கப் ஆட் பண்ணி மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காகிடுச்சு. அப்புறம் மூடி போட்டு வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு திக்காக்கி எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக செமி கிரேவியோட வேணும். அதனால் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோந்தான். நான் இந்த அளவுக்கு திக்காக எடுத்துருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னா 2 மினிட்ஸ் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான வஞ்சர மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்தீஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைலை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.